நண்பர்களே, இன்று காலை உங்கள் சமூக ஊடக பக்கங்களை பார்த்தபோது நீங்கள் என்ன உணர்ந்தீர்கள்? பளபளப்பான உணவக படங்கள், நேர்த்தியாக தொகுக்கப்பட்ட பயணக்கதைகள், தெரிந்தவர்களின் பொங்கி வழியும் மகிழ்ச்சி. தனிநபர் பிராண்டிங் காலத்தில் நாம் பெரும்பாலும் உண்மையை விட காணப்படும் பிம்பத்தால் ஆட்கொள்ளப்படுகிறோம். ஆனால் இந்த காட்சி பொறியில் விஷுவல் ட்ராப் இருந்து நாம் உண்மையிலேயே விடுபட முடியுமா? இஸ்ரவேலர் எரிகோவையும் ஆயையும் அடுத்தடுத்து அழித்தபோது கானான் தேசம் முழுவதும் பயத்தால் நடுங்கியது. அந்த நேரத்தில் கிபியோன் மக்கள் ஒரு தந்திரமான திட்டத்தை தீட்டினர். பைபிள் இதை ஓர்மா அல்லது தந்திரமான நாணம் என்று அழைக்கிறது. வசனம் 4. அவர்கள் தொலைதூர நாட்டிலிருந்து வந்த தூதர்களைப் போல வேடமிட்டனர். பழைய ஆடைகள் மற்றும் காலணிகள், காய்ந்த மற்றும் பூஞ்சை பிடித்த அப்பங்களை தயார் செய்து, நாங்கள் மிக தொலைதூர நாட்டிலிருந்து வந்திருக்கிறோம், இப்போது எங்களுடன் உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள் என்று கூறினர். யோசுவா 9:1-6. இஸ்ரவேலர்கள் அவர்கள் கொண்டு வந்த ஆதாரங்களை பார்த்து எந்த சந்தேகமும் இன்றி அவர்களை நம்பினர். எரிகோ மற்றும் ஆயின் வெற்றிகளால் நிறைந்திருந்த அந்த தருணத்தில் ஆவிக்குரிய கவனக்குறைவு அவர்களின் கண்களை மறைத்திருந்தது. கிபியோனியர்களின் வேடம் என்பது வெறும் ஏமாற்று வேலை மட்டுமல்ல, அது பாவத்தையும் பலவீனத்தையும் மறைத்து உயிர் வாழத் துடிக்கும் மனித இயல்பை வெளிப்படுத்துகிறது. இருப்பினும் நற்செய்தி இந்த காட்சி பொறியை நேரடியாக உடைக்கிறது. நாம் நமது அடையாளத்தை மறைத்து நம்மை அலங்கரித்துக் கொண்டு வாழ முயற்சிக்கும்போது தேவனுடைய குமாரனாகிய இயேசு அதற்கு நேர்மாறான பாதையில் நடந்தார். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் மிகவும் தாழ்மையான மனித உருவில் வந்தார். பிலிப்பியர் 2:6-7. சிலுவையில் முற்றிலும் நிர்வாணமாக்கப்பட்டார். எந்தவொரு வடிப்பான்களும், ஃபில்டர்ஸ் அல்லது வேடங்களும் இன்றி துப்புதல், ஏளனம், சாட்டை அடிகள் மற்றும் ஆணிவடுக்களை அப்படியே வெளிப்படுத்தினார். உலகம் அந்த பரிதாபகரமான காட்சியை பார்த்து தோல்வி என்று ஏளனம் செய்தது. ஆனால் சிலுவையின் அந்த பலவீனத்தின் மூலமாகவே தேவன் மனிதகுலத்தின் பாவங்களை சுமந்தார். 3ஆம் நாளில் அவரை உயிர்த்தெழச் செய்ததன் மூலம் அவரே உண்மையான தேவகுமாரன் என்பதை தேவன் உலகுக்கு நிரூபித்தார். இயேசு நம்மிடமிருந்து ஒரு பகட்டான சுயவிவரத்தையோ, ப்ரொஃபைல் அல்லது சரியான பிம்பத்தையோ எதிர்பார்ப்பதில்லை. தேவன் விரும்புவது நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே நம்மைத்தான். நமது பாவங்கள், காயங்கள் மற்றும் பலவீனங்களை மறைக்காமல் வெளிப்படுத்துவதும், சிலுவையின் கிருபையால் அனைத்தையும் மூடும் தேவனுடைய அன்பை ஏற்றுக்கொள்வதுமே அது. இன்று உலகின் பளபளப்பான வடிப்பான்களுக்கு பின்னால் ஒளிந்து கொள்ளாதீர்கள். கிபியோனியர்களைப் போல பழைய காலணிகளுடன் உங்கள் பலவீனங்களை மறைக்க முயலாதீர்கள். சிலுவையில் அனைத்தையும் கொடுத்த இயேசுவைப் போல நாமும் தேவனுக்கு முன்பாக நேர்மையாக நிற்போம். இயேசு நமது உண்மையான உருவத்தை பார்க்கிறார், ஆனாலும் உன்னை நேசிக்கிறேன் என்று கூறி நம்மை ஏற்றுக்கொள்கிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் எவ்வித புனைவுகளுமின்றி அப்படியே நம்பிக்கையுடன் வாழ நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்.